பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 22 வேலைக்காரப்படை. வெகு நேரம் சாலை ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவன் ரொம்ப சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். சரி அப்படின்னு யோசித்து குதிரையை மேலே ஏறிக்கிட்டு மெல்ல மெல்ல தஞ்சாவூரை நோக்கி பயணப்பட ஆரம்பித்தான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி பிரதான கோட்டை வாசலை போய் சேர்ந்துட்டான். அங்கே கோட்டைக்கு பக்கத்திலேயே நகரம் ஆரம்பிச்சிருந்தது. டவுன் மாதிரி விதவிதமான பண்டங்கள் இருக்கக்கூடிய கடை வீதிகளும் பல வகை தொழில் செய்யக்கூடிய மக்களும் அந்த தெருக்களில் கோட்டையை சுற்றி வாழறத பார்த்தான். அந்த கோட்டையை சுற்றி அடுக்கடுக்காக அது அமைஞ்சிருந்தது. பார்க்குறதுக்கே அருமையாக இருந்தது. வீதிகளில் போகிறவங்களும் வர்றவங்களும் பண்டங்கள் வாங்கிறதும் விலை கூறுவதும் மாடு பூட்டிய வண்டிகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் நிறைஞ்சு ஒரே கலகலப்பாக இருக்குது. அந்த வீதிக்குள்ளே புகுந்து சென்று சோழ நாட்டு புதிய தலைநகரத்தில் வாழும் மக்களையும் அவர்கள் வாழக்கூடிய விதத்தையும் பார்க்குறதுக்கு வந்தியத்தேவனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. வந்த காரியத்தை முதல்ல முடிக்கணும், வேடிக்கை பார்க்குறதுலாம் பின்னாடி பார்த்துக்கலான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இந்த தீர்மானத்தோட வந்தியத்தேவன் தஞ்சாவூருடைய பிரதான வாயில் அடங்கினான். அந்த இடத்துல போய் கோட்டை வாசலில் பிரம்மாண்டமான கதவுகள் அது சாத்தி இருந்தது. வாசல் நின்ற காவலர்கள் மக்களை ஒதுங்கி போக சொல்லி ஓரமாக நிற்கும்படி சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களும் ஒதுங்கி நின்னாங்க. அவரவர்கள் வீதி ஓரங்களில் நிற்கிறத பார்த்த உடனேயும் வந்தியத்தேவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் அவங்கவுங்க வீட்டுக்கு போகாமல் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறான். சரி, ஏதோ ஊர்வலம் இல்லைன்னா பவனி பார்ப்பதற்காக காத்திருக்காங்க போல இருக்காங்க அப்படின்னு நினச்சான். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்னு எல்லாரும் ஆவலோடு இருந்தாங்க. கோட்டை வாசலுக்கு முன்னாடி சிறு தூரம் வரைக்கும் வெறுமையாக இருந்தது. அங்கே யாரும் ஆளுங்க இல்லை. வாசலாண்ட காவலர்கள் மட்டும் நின்றார்கள். வாசலாண்ட அப்படின்னா வாயில் அருகில் அந்த சிப்பாய்கள் வரைக்கும் இருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி கேப்பாக இருந்தது, யாரும் இல்லை. விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு வந்தியத்தேவனுக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்களே அப்படின்னு ஏன்னு சொல்லி கேட்கணும். கோட்டை வாசலோட காப்பாளர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தான். நம்ம ஏதாவது அங்கே போய் பேச, அது ஏதாவது சண்டையில் போய் முடிஞ்சு வீண் சண்டை வர வேணாம் அப்படின்னு அவன் மனசு மாறிட்டான். இப்போ நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவனுடைய மனசு சொல்லிச்சு. கோட்டை வாசலை கவனிக்கக்கூடிய இருந்த வீதி ஓரத்தில் நின்னான். அங்கே பக்கத்தில் ஒருத்தன் மலர்களுடைய கூடை வச்சுருந்தான். அதில் அந்த மலர் வாசனையாக இருந்தது. திரும்பி பார்த்தான். அந்த பையன் நெத்தியில் திருநீர் இட்டிருந்தான், ருத்ராட்சம் போட்டிருந்தான், சிவ சின்னங்கள்லாம் தரித்தவனாக இருந்தான். 2 கையிலையும் 2 பூக்கூடை வச்சுருந்தான். தம்பி, எல்லோரும் எதுக்காக வீதி ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க? ஏதாவது ஊர்வலம் வரப்போதா அப்படின்னு கேட்டான். ஐயா, நீங்கள் இந்த ஏரியா இல்லையா அப்படின்னு கேட்டான். வந்தியத்தேவன், இல்லை, நான் தொண்டை நாட்டை சேர்ந்தவன். ஓஹோ, அதான் கேட்குறீங்க. நீங்களும் குதிரையிலேருந்து கொஞ்சம் இறங்கி நிற்கிறது நல்லது அப்படின்னா அந்த சின்ன பையன். சரி, இந்த பையன்கிட்ட பேசிதான் ஏதாவது விஷயம் தெரியுதா பார்க்கலாம் அப்படின்னு குதிரையிலேருந்து கீழே குதித்தான். தம்பி, எதுக்காக என்னை இறங்க சொன்னேன் அப்படின்னு கேட்டான் வந்தியத்தேவன். அண்ணே, இப்போ வேலைக்கார படை அரசரை தரிசனம் செஞ்சு விட்டு கோட்டையிலேருந்து வரப்போகுது. அதுக்காக தான் இத்தனை ஜனங்களும் ஒதுங்கி நிற்கிறார்கள். வேடிக்கை பார்க்க தானே? ஆமாண்ணா, ஆமாம். நான் குதிரை மேலேருந்து பார்த்தா என்ன தப்பு? பார்க்கலான்னு. ஆனால் அந்த வேலைக்கார படை வீரர்கள் உங்களை பார்த்துட்டாங்கண்ணா, ஆபத்துன்னு. என்ன ஆபத்து? குதிரையை கொண்டு போயிடுவாங்கண்ணே. குதிரையை கொண்டு போனால் பரவாயில்லையே, ஆட்களையே கொண்டு போயிடுவாங்க, பொல்லாதவர்கள். குதிரையும் ஆளையும் கொண்டு போனால் என்ன சும்மா விட்டுவிடுவார்களா? விடாமல் என்ன செய்யுது?
வேலைக்காரர் வச்சது தான், வேலைக்கார படையினர் வச்சது தான் இந்த நகரத்தோட சட்டம். அவர்களை கேள்வி கேட்பாரே கிடையாது. பழுவேட்டையர் கூட வேலைக்கார படை விஷயத்தில் தலையிடுறது கிடையாது அப்படின்னார். இந்த சமயத்தில் கோட்டைக்கு உட்புறத்துலேருந்து பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள்லாம் கேட்டுது. நகரம் முழுவதும் சத்தம், பறைகள் கொட்டும் சத்தம், கொம்புகள் ஊதும் சத்தம், இவற்றோட பல நூறு மனிதர்கள் குரலிலிருந்து எழுந்த வாழ்த்தொலிகள் கலந்து எதிரொலி செய்தன. வேலைக்கார படை வீரர்களை பற்றி வந்தியத்தேவன் நன்கு தெரிஞ்சு வச்சுருந்தான். பழந்தமிழ் நாட்டில், முக்கியமாக சோழ நாட்டில் இது முக்கிய ஸ்தாபனமாக இருந்து வந்தது. வேலைக்காரர் என்பது அவ்வப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு மெய்க்காப்பாளர் போன்றவர். ஆனால் மற்ற சாதாரண காப்பாளருக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இவர்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது அரசரின் உயிரை காப்போம் என்று சபதம் செய்தவர்கள். தங்கள் அஜாக்கிரதையாலோ தங்களை மீறியோ அரசர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிட்டால் துர்க்கை சந்நிதியில் தங்களுடைய தலையை தாங்கள் கையாலே வெட்டி கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்துக்கொண்டவர்கள். அத்தகைய கொடூர சபதம் எடுத்துக்கொண்ட வீரர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது நியாயம்தானே அப்படின்னு யோசித்து பார்த்தான். கோட்டை வாசல் கதவுகள் ரெண்டும் படார் படார்னு திறந்துச்சு. முதல்ல 2 குதிரை வீரர்கள் வந்தாங்க. அவர் தங்களது வலது கையில் உயர பறந்த கொடி பிடித்து கொண்டு வந்தார்கள். அந்த கொடியோட தோற்றம் விசித்திரமாக இருந்தது. செந்நிறமான கொடியில் மேலே புலியும், புலிக்கு அடியில் கிரீடமும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கிரீடத்துக்கு அடியில் ஒரு பலிபீடமும், கழுத்து அறுபட்ட ஒரு தலையும், ஒரு பெரிய பலி கத்தியும் காட்சியளித்தன. கொடியை பார்க்க சிறிது பயங்கரமாகவே இருந்தது.